வாங்க. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்னண்டா எல்லாரும் என்னென்ன டூரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு டூரும் போறாப்புல இல்லை, அதனால பீரோ டூர் போட போகிறேன். பீரோவில் நீங்கள் கெட்டுற சேலையெல்லாம் நல்லா இருக்கேன்னு நடக்கையில்ல. சேலையில் பூரா என்னன்னைக்கு எப்போ எடுத்தோம்னு காட்டுவோம். வாங்க வாங்க, சேலையில் பூரா பார்ப்போமா? ஓடியாங்க இருடி. இது வெயிலான வெயில் அடிக்குது. இதுதான் என் பீரோ. இந்த பீரோ எனக்காகவே வைக்கப்பட்டது. எப்படி ஏங்க நீங்கள் இந்த உண்மை சொல்லுங்க, உங்கள் வீட்டில் அப்படி நடக்குதாண்டு? எப்படி பீரோவில் துணியை மடித்து வச்சாலும் அப்புறம் இப்படி எடுக்கையில் வைக்கையில இழுத்து தொமுக்கிட்டு விழுந்துடும். அவசரத்துக்கு எடுத்து உள்ள சொருகிட்டு துமுட்டு ஓடுறது அப்படியே இருந்து போயிடுது. பார்த்துக்கோங்க, இந்த முழு பீரோவும் என் சேலைதான். இதில் பார்த்துக்கோங்க, இந்த பீரோ வந்து எங்கள் அம்மா சின்ன பீரோவை வாங்கி கொடுத்து, அந்த பீரோவை தூக்கி போட்டுவிட்டு என்னல ஆடிக்கிட்டே கிடக்க தூக்கி போட்டுவிட்டு அப்படியே புது பீரோவாக வாங்கி கொடுத்தாரு. வாங்கி 18 வருஷம் ஆச்சு. அதனால பணம் சத்தே இருக்கும். சரி வாங்க, பேசிக்கிட்டு இருக்காம நம்ம சேலையில் பூரா எடுத்து போடுவோம். இது அதுவும் இல்லாமல் புடவையை மடித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே தான் மடிச்சாப்புலி இருக்கும், உங்ககிட்ட காட்டினாப்புலி இருக்கும், அப்படியே வேலையும் நடந்தாப்புல இருக்கு. எப்படி ஓடியாங்க? நான் பெரிய தேடி கவுண்டா என்ன சொரிக்கிறேன். அப்புறமா மாறாப்பு தெரியுது, ஓரம் தெரியுது, சைடு தெரியுதுங்கிறிய. என்னால் தாங்க முடியாது, உங்களுக்கு பதுக்கு சொல்லி தாங்க முடியாது. அப்படி இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் எங்கள் ஆத்தா 18 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தி பொண்ணு ஒரு நாசர் கடையில் எடுத்தது. நாசர் அண்ணன் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் பாச்சினூரில். எப்படிண்டா அவர் தவணை முறைக்கு கொடுப்பாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு சேலையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுங்கம்மாண்டு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி எங்கள் அம்மா இப்படியே எடுத்து முடிச்சு போனேன் 18 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் கெட்டுறதே இல்லை, சும்மாவே கிடக்கு. ஆனால் சேலை துணிமணியில் காசப்படக்கூடாதுங்க. அது ஒரு நாளைக்கு கட்டி விட்டு அப்புறம் எல்லாம் சும்மாவே கிடக்கு. முதல் ராக்கரை எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு அப்புறம் அடுத்தடுத்த ராக்கரை எடுத்தோம். கைவெளி வேற நம்மளை இன்னும் தொந்தரவு வழி கிடக்கு. ரெண்டு இன்னும் ஒன்றும் சொல்லாமல் கிடக்கு. மூளை இல்லாத நண்டு மூளையில் இன்னைக்கு ஒன்றுமே தோணலையா? இப்போ இன்னைக்கு மட்டும் ஒன்றும் தோணலை. இல்லைன்னா மொதல் ஆளை வாயடிக்கேன். வாய் பேசாதுன்னு சொன்னாலும் வாயடிக்கேன். இதோ வந்துட்டேன், கந்துட்டு கேமராக்குள்ள வந்துடுறாரு. அது ஃபோன் வாங்கியில ஹெட்ஃபோன் வாங்கணும்ல, அதோட எந்த செல்லத்தா? அந்த சேலை நீ வயிற்றுக்குள்ள இருக்கீங்களே, நீ வயிற்றுக்குள்ள இருக்கீங்கள வாங்க. எல்லார் வீட்லேயும் எப்படி ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி, பெண்கள் புடவை எடுக்கிறத மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எல்லார் வீட்லையும் என்னை விட அடிக்க வச்சுருக்கிறதா இருப்பாங்க. என்னத்தே உண்மைதானா? இந்த பீரை பூரா எனக்கு தெரியும். எங்கே இருக்கா எங்கள் வீட்டுக்காரர் எப்பெல்லாம் சேலை இருக்கிறேன்னா அப்பெல்லாம் சொல்லுவார், இந்த பீரை ஊரை இருக்குது, இந்த சேலையை பூரா கெட்டேன்னுவார். ஐயோ அப்படிக்கு சட்டை வத்தாமல் இருக்குது, எல்லாமே இருக்கு அப்படின்றது. நாங்கள்லாம் ஒரே பேண்ட் சட்டை எடுத்துக்கிட்டு கிடக்கா. பட்டு புடவைலாம் சொல்கிறீங்களே, இந்த பட்டு புடவைலாம் இருக்குங்க, ஆனால் கெட்டவே மாட்டேங்க. பட்டு புடவை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கல் வச்ச சேலையா கட்டுறதே எனக்கு பிடிக்கும். லிப்டிக்கா இந்த சேலையை வந்து நான் வந்து எப்படி மடிப்பேன்டா, ஒரு சேலையை மட்டும் மடித்து காட்டுறேன். எல்லா சேலையும் மடிச்சுதான் இருக்கு, அப்படியே தூக்கி வச்சுப்பேன். சேலையை நான் எப்படி மடிப்பேன்றதா சொல்கிறேன் கேளுங்க. ஜாக்கெட் கிலோ வந்துச்சு. சேலைக்கு ஜாக்கெட்டு தனித்தனியாக வச்சா தேடி அலைய முடியலங்க. அதனால ஜாக்கெட்டை உள்ளே வச்சே இது பண்ணிடுவேன். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இப்படி சேலை தாங்க எனக்கு பிடிக்கும். என்னன்னே தெரியாது, கொஞ்சம் உடம்புக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனாலேயே இன்னும் பென்சில் சேரியாக்க எடுப்பேன். ரொம்ப விலை போட மாட்டேன். இதெல்லாம் 1800 2000 தான் மொத்தம் இருக்கும். இப்படி போட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு அதுக்கப்புறம் இப்படி வைக்கிறப்போ ஒரே செமா அப்படியே இருக்கும். இப்படி வச்சு இப்படி மடிச்சிடுவேன். மடிப்பு பூரா இப்படித்தான் மடிப்பேன். அப்போ தான் பீரோவில் வந்து இந்த பகுதி இப்படியே தெரிகிற மாதிரி வைக்கலாம். அதுக்காக இப்படித்தான் மடிப்பேன். சேலை பார்த்துட்டு கிடக்கிறதுனால மடிக்க வைக்க முடியுதில்ல. அவசரத்துக்கு சேலை எடுத்து கட்டிட்டு மறுபடியும் வைக்கையில் இப்படி இது பண்ணி வச்சிடறாப்புல. அதுக்காகத்தான் சரி இன்றைக்கி மடிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட வேலையை பார்க்க முடியும்.
இது வந்து கோயில் திருவிழாவுக்கு எடுத்தது, திருவிழா அப்பா இந்த சேலை. இதுவும் 1800 என் புட்டதை நிறைய தடவை கட்டிட்டேன். நல்ல ஒரு ஆரஞ்சு சேரீ, சைடு தெரியாமல் இருக்க பூச்சி ஒரு ஊக்கு வச்சு குத்திக்கணுமா. இது தொட்டி பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு கிராமத்தில் பிறந்ததுனாலே என்னவோ எங்கள் ஆத்தாலேருந்து எங்கள் பெரியம்மா சின்னம்மா 50 பேர் என்ன பண்ணுவாங்க, சேலையை வந்து ஓரம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு இடுப்பு 1.5 முழம் இடுப்பையும் கட்டிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு சாணி எல்லாம் சகதி எல்லாம் நாக்கு சமக்க இப்படி திரிவாங்க. அப்படி பார்த்து பார்த்து நம்மளுக்கு சரிவு சப்போதா, அதனால சைடுன்றீங்க, சைடு நான் பார்க்கவே மாட்டேன். இந்த இதை கொஞ்சம் பெருசாக்கி சொல்றீங்க. நான் ஒரு அக்கா தான் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க, நண்டு அவட்ட போய் இருக்காது, அவ தான் கேமரா பிடிச்சிருக்காங்க. நீயே போய் அங்கிட்டுலாம் சேர் போய் உட்காரு. ஒரு அக்கா தான் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து நம்ம இந்த முறையில் சீலா கட்டி பழகிட்டோம்னா அப்படியே கட்டினாத்தே அவளுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி தான் அப்படியே இப்படி வச்சு கட்டினாத்தே நல்லா தெரியுது எனக்கு. அதனாலேயே என்ன செய்ய அப்படி கெட்டு ஓரம் தெரியுது. நீங்கள் எல்லாரும் கமாண்ட் பண்ணிட்டு கிடைக்கிது. ரைட்டு தான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இது வந்து தங்கச்சிக்கு கல்யாணத்துக்காக 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி எடுத்தோம். நிச்சயதார்த்தத்துக்கு இங்கே வருங்க. இந்த இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டாரு. இல்லைன்னா இப்போ ஒன்றுக்கும் சொல்ல சொன்னால் கரெக்டாக சொல்லி கொடுவாரு பார்த்துக்குவேன். ஏன்டா அவர் இல்லாமல் நான் சேலை எடுக்க போகவே மாட்டேன். ஒரு சேலை எங்கள் வீட்டுக்கு புதுசாக இருக்குன்னா கரெக்டாக கண்டு கொடுத்துருவாருங்க. ஆமாம், தங்கச்சி வீட்டு சேலையை ஒரு நாளைக்கு எடுத்து கட்டினாக்கா இது நம்ம சேலை இது யார் விட்டுருவாரு. என் தங்கச்சி விட்டு உங்களுக்கு என்னன்றுவேன். இதெல்லாம் வந்து வடக்கடைகளுக்கு கட்டுறதுக்காக பூனம்மா எடுத்து பூனஞ்சேலையா எப்போயாவது நல்ல சேலை எடுக்க போகையில் ஒரு 2 பூனை தூக்கிட்டு விடாதுருவேன். இது என்ன பழைய சொல்ல மாதிரிண்டுவார். அவருக்கு அப்படித்தான் கிடப்பார். இந்தா சிக்கு 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 தான் அம்பிட்டு சேலையில் சிக்கு சிக்கு கலரு பளபளன்ற நல்ல கலர் தான் பிடிக்கும். இது வந்து என்ன கலரு, இது ஒரு கனகாமர கலரு. நண்டு ஒரு கலரான்னு சொல்லு. இன்னைக்கு என்னமோ வாய மூடிக்கிட்டு இருக்கே நண்டு. உலகம் அழிஞ்சிரும்போ நண்டு பேசாம இருக்கு. பிங்க் கலர் எப்போ எடுத்து ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்துக்கங்க, எனக்கு என் தங்கச்சிக்கு ஒரே மாதிரி பூஜாவுக்கும் மானசாவுக்கும் காது குத்தணும் திருவிழா இதில். அப்போ எடுத்தது 500 விட்டதே. ஏங்க இதுதான் எனக்கு கல்யாணத்துக்கு முத கல்யாணத்துக்கு அப்போ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எடுத்துகிட்டு வந்தது. ஆமாம், அப்போ எனக்கு தெரியாது கல்யாண நாளைக்கு சேலை எடுத்து கொடுக்கணும், கல்யாண நாளை கொண்டாட முடியலாம். அப்புறம் இது ஒரு கல்யாண நாளுக்கு எடுத்தது. இது வந்து 2வது கல்யாணமாக உங்கள் நாளும் 3வது கல்யாண நாளுன்னு தெரியல. இதுவும் கல்யாண நாளுக்கு எடுத்தது. இந்த இதுவும் கல்யாண நாளுக்கு எடுத்தது. இதுவும் கல்யாண நாளுக்கு எடுத்தது. இப்படி கலருங்க பூரா பாருங்க, டபுள் கலர் ட்ரிபிள் கலர். இதுக்கெல்லாம் சட்டை இல்லை, அதனால கெட்டாமல் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு நாள் கெட்டுனேன், ஒரு ரெட் கலர் இந்த அரக்கு கலராக கெட்டுனேன் ஒரு நாள். இதெல்லாம் வந்து எங்கள் ஆத்தா வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்ததுங்க பூனம். இந்த பூனத்தெல்லாம் வந்து எங்கள் ஆத்தாவும் கெட்டதில்லை, நானும் கெட்டுறேன் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. சும்மா பீரவளை காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக இதுகளை பூரா வெளியே எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் போடக்கூடாது. இருக்காது இதத்த இது ஒரு திருவிழா, கோயில் திருவிழாவுக்கு எடுத்தது. இது ஒரு பட்டு பனாரஸ். இதெல்லாம் கெட்டுறதே இல்லை. சட்டையெல்லாம் இருக்கு ஆனால் கெட்டுறது. இது வந்து இந்த பால் குடம் ஊர்களில் இது எடுத்தாண்டா அதுகளுக்கு எடுக்கட்டு வாங்குறது. அதை விடாமல் காசை கட்டி. இதெல்லாம் வந்து மாமியார் இறந்ததுக்கு சொந்தக்காரவை எடுத்து கொடுத்தது. பாத்திமா என் தங்கச்சி எடுத்து கொடுத்தது. அதே மாதிரி இதுங்க அந்த பூனத்தில் பாதி பூனம் எங்கள் மாமியாருக்கு வந்த பூனம். நல்லா இருக்கா இருந்தா கட்டம் சேலை பூரா 200 300 தாண்டாதுக்கு. அதுக்கு மேலே எடுத்ததே இல்லை. இது மானசா பூஜா காது கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தது. எங்கள் அம்மா கட்டலை. சரி இன்னும் அப்படியே அடுக்குவோமா? அப்படி பார்த்துக்கிட்டே நீ மடிச்சுட்டே இருக்கு. உங்கள்கிட்ட காட்டுவோம்டுதே காட்டுறதுக்கிட்டே. ஆமா அடுக்கு கீரை எனக்கு எட்டாது வருது தாடி. இது கல்யாண நாள் சேர்த்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். 18 வருஷத்துனா 18 சேலை வரும்ல. எப்படி இருக்கு இந்த சேலையெல்லாம் கட்டுறதில்ல. சும்மா வாய் பேசிக்கிட்டு பச்சையா இங்கே வேறு நிறைய மகன் சொல்லுவா பூச்சா ஒரே பச்சையாக எடுக்காதீங்கம்மா, வேலை எடுக்குமா, இல்லாத கலர் எடுக்குமான்ட்டு என் பூச்சா மகன் செலக்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்கார அப்படி சொல்லுவார். ஆமாம், அவளுக்கு எப்போ பாரு பட்டி காட்டு பச்சையக்கே தூக்குவா அப்படின்னு. எப்போவுமே டிக் பச்சையும் லேஸ் பச்சையும் மட்டும்தான் தூக்குறீங்க. அது மட்டும்தான் உங்கள் கண்ணில் படுது போல இருக்கு. இப்போ கூட எதே வாங்கியிருக்கேன். என்ன செய்ய சொல்கிறதே எனக்கு செலக்ட் பண்ண தெரியலையே மகளே.
இது பச்சைதான். அதுவும் பச்சை தானா? கீழே இருக்கிறது பச்சைதான். அங்க இருக்கிறது பச்சைதான். ஒரே பச்சையாட்ட எடுக்கிறேன். கீழே இருக்கிறது பச்சைதான். இன்னைக்கு கேட்டிருக்கேன் நண்டுக்கு சேலை அச்சை எடுக்க போயிலே எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிற வாண்டு. ஏன்னா ஒரு சேலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வருங்க பச்சை இதுவும் ஒரு பச்சை. பச்சை வச்சே இருக்கு. பச்சை கிளி பச்சை கிளியா பாருங்க. இந்த இது ஒரு பச்சையும் பச்சை. முடியுது. இந்த இது ஒரு பச்சை. இதெல்லாம் ரொம்ப தடவை கெட்டி இருக்கேன். இந்த பச்சை இந்த ஒரு பச்சை நல்லா இருக்கு. இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் நான் லாவெண்டர் கலர் எடுத்து கொடுக்கலைன்னா இதே மாதிரி தான் எடுத்துருப்பீங்க. ஆமா அந்த லேவண்டர் கலரை என் மக தான் எடுத்தா. நல்லா தெரிஞ்சு. இது ஒரு பச்சை. நண்டு கூட என்னை இடத்தால பண்ண கலந்துருச்சுப்போம். இந்த வருஷம் பூராமே பச்சையாவே இருக்கு. ஆமா டிக் பச்சையும் அப்படியே எந்த பச்சையும் சேர்ந்து. என்னண்டே அப்படியே மடிக்க சொல்லி கொடுக்கணும்ல. அப்படி சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறேன். வாய் மட்டும் தொட தண்டி பேசுறேன். இது ஒரு ஒயிட். இந்த சேலை கட்டிருந்தீங்களே இந்த கேரளா சேலைந்து. இது வந்து ஒரு பாத்திரம் வாங்கணுமுங்க. பாத்திரம் விற்க வந்தவர் பாத்திரத்தை விற்றுட்டு இந்த சேலையை பிரியா கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. காட்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காட்டன். இது ரெட். ஓகே பர்பிள் ரெட்டா? ஆஹா மெரூன் ரெட். மெரூன் ரெட்டு ஏதோ ஒரு ரெட்டு. இந்த ரோஸு இந்த ரோஸு 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 எடுப்பேன். ரோஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த பர்பிள் கலரும் அந்த பிங்க் கலரும் சேர்ந்து இருக்குல்ல அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மஞ்சள் அடிக்க தூள் கலப்பி அடிச்சிரு மஞ்சள். இதெல்லாம் கெட்டிட்டேன். கெட்டி வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் இதில் வந்து மாமனார் மாமியார் இருந்தா அதுக்கு சேலை வந்து கிளம்ப எடுத்து கொடுப்பாங்க. அப்படி எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரா? இது அப்பா எடுத்து வந்தது. என்கிட்ட கேட்காங்க. பேபி பிங்க். இதான் பேபி பிங்கா? ஏற்கே பேபி பிங்காங்க. நண்டு கூட எனக்கு கலர் கொடுத்து கேட்டுக்கோங்க. பேபி பிங்கா பேபி பிங்கா. மொத்தம் எத்தனை சேலை இருக்கும் என்கிட்ட? ஒரு 50 சேலை இருக்குமா? 50க்கு மேலே இருக்கும். இருக்கும். அப்படித்தேன். ஏங்க ஒருத்தர் எம்பிட்டு மட்டும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு சேலையா? ஓ ஏத்தா என்ன வளைவியே ஒருத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கடா. அங்கே வைத்தேன். வளைவியை பார்த்தீங்கடா எம்பிட்ட அடுக்கி வச்சுருக்காங்க. சேலைக்கேத்தாப்புல வளைவு எடுப்பாங்களாம். ஒரு சூட்டு கேஸ் நிறைய வச்சுருக்காங்க. அடாடாடாடா அப்படின்னு நினச்சிக்கிறேன். 600 700க்கு எடுப்பேன். நல்லா நான் பெரிய நாட்டை எடுத்துருவேன். சேலை துணிமணி எல்லாம் என்ன கழுத நம்ம வருமானத்துக்கு ஏற்றாப்புல எடுக்கணும். நம்ம வருமானத்துக்கு ஏற்றாப்புல குடும்பத்தை கொண்டு போயிட்டோம்டா என்னைக்கும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடய இருக்கலாம். நம்ம விரலுக்கு ஏற்ற விற்க வேணும். விரலுக்கு மீறி போயிடுச்சு வச்சுங்க வலி தாங்க முடியாது. வேதனை தான். அந்த வேதனைக்கு எங்கேயுமே மருந்து இல்லை. அப்படின்னு என்னை நினைச்சு சேர்த்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச ஆரம்பத்தில் இங்கேருந்து போகையிலே கூப்பிட்டு சொல்லிடுவார். பார்த்துங்க ஒரு ஆளுக்கு 500 ரூபாய்க்கு எடுக்கணும். அப்போ நல்லா பிடிச்சிருந்தா கூட எடுக்க மாட்டேன். போட்டுருவேன். பார்த்து விலைய 500 ரூபாய்க்கு மேலே இருக்குல்ல எடுக்க முடியாது அப்படின்னு போட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கும். பார்த்துங்க இப்படி தாங்க மடிக்கணும். இப்படி மடித்தோம்டா இப்படி மடித்து வச்சோம்னு வச்சுங்க இந்த பகுதி வந்து முன்ன தெரியுமா நல்லா நீட்டாக இருக்கும். தான் அடிக்கிட்டு பாருங்க. நல்லா அடிக்கணும். கிட்ட வந்து காட்டுறேன். கொஞ்சம் இந்த கிட்ட போய் காட்டு. நான் போய் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி குடிக்கிறேன். எனக்குதே பேசுகிறேன். தண்ணி தெரிவிக்குது உனக்குமா? தண்ணியை மோந்து போடு திரும்ப. இது ஆத்தாடி இந்த வேலை பார்க்குறது அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது. துணிமணி மடிக்கிறதாங்க இருக்கிறதுலே கஷ்டம். ஆனால் ஆம்பளைக்கு அது தெரியாது. மேல் ரக்கரை அடிக்காச்சு. காட்டன் சேலையே கெட்டுறீங்களேன்றீங்களே இந்த இருக்கு வருது கெட்டையே மாட்டேன். கசன்னு அதை மெயின்டைன் பண்ணி அதை பிடிச்சி அன்னைக்கு ஓண்டு வரும். இந்த காட்டன் சேலை தானே இருக்கும். ஆனால் கட்ட மாட்டேன். எவ்வளவு 550 ரூபாயா 600 ரூபாயா? 600 ரூபாய்க்கு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மடித்து மடிப்பு வச்சோம்டா அப்படி விழுந்து. அடுத்து இது ஒரு பூனம். இதெல்லாம் வந்து அம்மா வந்து இதுக்கு கட்டி போகுது வேலைக்கு. அதான் தனியாக இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கணும். சும்மாவே இருக்கு. அழகா இருக்கு. 18 வருஷமா சும்மாவே இருக்கு. எதுக்குத்தே இருக்குன்னு அதுக்கும் தெரியல. பாவம் நான்லாம் நினைப்பேங்க. ஏங்க நான் சொல்றது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நகையாக இருந்தாலும் புடவையாக இருந்தாலும் அதை கெட்டாமையே வச்சுட்டோம்னா அது வருத்தப்படும்னே நினைப்பேங்க. அதுக்காகவே என்ன செய்வேன்? வெள்ளிக்கிழமை ஆயிட்டா ஒரு புடவை எடுத்து கட்டுவேன். இன்னொரு நகை எடுத்து போடுவேன். அது நல்லா பூ வைப்பேன்.
அதுக்கு வருத்தப்படுமா. அப்புறம் நம்மகிட்ட வந்து சேராதான். உன்கிட்ட வந்தாலும் நீ கெட்ட மாட்டேன், நீ என்னைய போட மாட்டேன்னு சேராதான். அப்படி நானா நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து கட்டுவேன். இந்த ஒரு ரோஸு பட்டு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இப்போலாம் டிசைன் கிடைக்குதாக்கும். இந்த ப்ளூ கலர்லாம் செம்மையாக இருக்குது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதா உனக்கு ஒரு பாவாடை மாதிரி தச்சிருவோமா பூஜா? எஸ் எஸ், ஓகே ஓகே. அப்படி கூட தச்சிடலாம். என்னங்க சும்மாவே கிடக்கிறதுக்கு நல்ல மாடல் டிசைனை வச்சு அந்த தயக்கடை கடை கேட்குறேன். ஒரு ஏற்கனவே மனசாக்கு தச்சோம்ல பூஜாவுக்கு பாவாடை இதில் அப்படி கூட தச்சிருவோம் பூஜா. எனக்கு ஒரே ஒரு பாவாடை தான். இதை நான் இது இந்த நம்ம கவர்மெண்ட்ல கொடுத்தச்சால இது கையில் குழந்தை வத்தா கொண்டு போய் கொடுக்கணும். கையில் காய எடுத்து வச்சிருக்கேன். கையில் குழந்தை வர்றப்ப கொண்டு போய் கொடுக்கணும். இந்த இது ஒரு சேலை. எதுக்கு கும்பிட்டு கஷ்டம் இல்லாமல் எடுத்து கொடுத்தா நண்டு. இது ஒரு பட்டு சேலை தான். கலர் நல்லா இருக்கா? 700 750 ரூபான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேலை இப்போத்தே எடுத்தேன் தீபாவளிக்கு. இரு வச்சுக்கிறேன். இது ஓடுது. இது பூரா பூனஞ்சேலை பார்த்துக்கோங்க. பூனஞ்சேலை வேலைகளுக்கு போட்டு போக இதுகளுக்காக எடுத்தது. இது பூரா பாருங்க பூனந்தேன். மடித்து வைக்கமுன்னா வேர்த்து ஓடுது. எல்லாமே பூனந்தேன். பூனை வந்து வேலைக்கு போட்டு போகிறதுக்கு இதாங்க உதவியாக இருக்கும். இந்த சேலையை அப்படியே எடுத்தபடியே இருக்குங்க. நெசமாக இருத்த நண்டு ஆட்டிக்கிறேன். எடுத்தபடியே மக்களே நல்ல கிரீன். இதெல்லாம் ஒரு நாள் கூட கெட்டுனல. நல்லா இருக்கா கலரு? நல்ல சிந்தாமணி கலர். சிந்தாமணியா? சிந்தாமணி பச்சையா? இதுல வந்து இதுல கேமரால அப்படி தெரியுது. வேற மாதிரி கலரா தெரியுதோ? சிந்தாமணி கலர்ல தெரியுது. கொண்டா நண்டாத பட்டு புடவையா? இந்த ரோஸ் பட்டு புடவை கெட்டவே மாட்டேங்க. பட்டு புடவை எனக்கு எதுக்குன்னே தெரியாது. பட்டு புடவை கெட்டவே எனக்கு பிடிக்காது. மடிப்பெடுக்க 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியே உருண்டுக்கிட்டே எடுப்பேன். பிள்ளையை தூக்க மாட்டேன்டுவேன். ஒன்றுமே செய்ய மாட்டேன். சீமாப்பாவை போட்டு படாத பாடுபடுத்தி விட்டுருவேன். இது அன்னை கட்டியிருந்தல பூஜா செலக்ட் பண்ணு. பர்பிள் கலர் இந்த மாதிரி டிசைன் வச்சிருக்கீங்க. கலர் வச்சிருந்தது இல்லையா? லாவெண்டர் கலரு. அதெல்லாம் நெசந்தேன். நான் பத்தி என் தங்க மகளே. இல்லை நீ தான் தங்க மகன். ஆத்தாடி சொல்லிட்டேனே, தெரியாம சொல்லிட்டேன். தங்க மகன் நீ தான்டா. அவன் சொல்லுவனா தங்க மகன்டு. நீ தான் தங்க மகன். எப்படி வேலை அது போட்டுக்கிட்டு இருக்க. நண்டை கேமராவில் எடுத்துறது பூஜா. அவளை விழுகாம பார்த்துக்க. ஊடால வரால அவ தெரியாம கேமரா வந்துச்சுன்னா இங்கிட்டு திருப்பி மண்டதே வருது. மண்டை வந்து கொண்டாத்தா. இது ஊரா பூனம் தேங்க. இந்த பூனத்துக்குள்ள பூரா என்ன பண்றதே தெரியலங்க. கெட்டின பூனத்தையே கட்டிட்டு போவேன். இந்த பூனத்தெல்லாம் மறந்துடுவேன். ஏன்டே தெரியாது. சந்தைக்கு போட்டு போக வேண்டியது. ஆமாம், சந்தைக்கு போட்டு போகிறது, கடைக்கு வடை கடைக்கு தினமும் போட்டு போகிறது. மடித்து வைக்கிறது செருப்படுத்த வேலை. இந்த வரல கொண்டா. இதெல்லாம் பல வருஷம் ஆச்சு. பழைய மாடலு எடுத்து. இதெல்லாம் பழைய மாடல். இந்த சேலை அன்னைக்கு காட்டியிருந்தில்ல தீபாவளிக்கு. இது 550 ரூபாங்க. 500 550 ரூபாங்க. அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ரொம்ப அதிக விலை போட மாட்டேன். துணிமணியில் ஓடும். இது ஒரு பட்டு புடவை. இந்த இதுதாங்க என் கல்யாண சேலை. நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். இருடி, என் கல்யாண சேலை எடுத்துட்டு கல்யாண சேலையை எடுத்து இப்படி காட்டுறேன். மேலே ஒட்டுது கோயிலில். சவுண்டு கேட்குதா? கேட்காது உங்களுக்கு. அந்த வெளியில் அங்கிட்டு பின்னாடி பக்கம் போட்டுவே கேட்குதா? என் கல்யாண சேலை எடுத்த உடனே எப்படி மேளம் கொட்டுது பற்றியலா? ரேடியோவில் அங்கே கோயிலில் சாமிக்கு மேளம் கொட்டுது. அதே பொருத்தம் எனக்கு என் ஜீமானுக்கு அப்படி ஒரு பொருத்தம். ஆனால் பார்த்துக்கோங்க, பிடிக்காமத்தே கல்யாணம் முடிச்சாரு. நல்ல பொண்ணு இல்லையே, அழகா இல்லையே. ஊர் உலகத்துக்கு தாத்தே பார்க்குறாங்க. தனக்கு பிடிச்சிருந்தாலும் ஊர் உலகத்தை யோசனை பண்ணி கிண்டல் பண்ணுவாங்கண்டு. அப்படி இப்போ நல்ல பொம்பளை ஆகிட்டு என்ன உள்ளதை ஒத்துக்கிறணும். இதே என் கல்யாண புடவை. என்றைக்கு மறந்து போகாது. என்றைக்கு என் ஞாபகார்த்தமாகவே இருக்கும் என் உசுறு இந்த புடவை. இதுதான் கல்யாண புடவை. அந்த காலத்துகளில் மும்பிடுத்தேன் சிம்பிளாகத்தேன். ஒரு பக்கம்தான் பட்டு இருக்கும் பார்த்துங்க. இந்த பக்கம் பட்டு இருக்காது. ஒரு பக்கம்தான் பட்டு, இந்த பக்கம் பட்டு இல்லை. என்ன விலை ஏது விலை என்று எனக்கு தெரியலை அப்போ உள்ளதில்லை. இதுதான் கல்யாண சேலை. இது நிச்சயதார்த்த சேலை. இதை நிச்சயதார்த்தம் பண்ணுறப்ப எடுத்த சேலை.
கட்டு கட்டாக வச்சுருப்பீங்க போல இருக்கு சேலை. கட்டாத்தே இருக்கு. மனசா அங்கிட்டு வராது மனசா. இது பண்ணிக்க. ஆ இதுவும் 15 வருஷம் ஆச்சு எடுத்து. 15 வருஷமா கட்டலை. இதெல்லாம் நான் கெட்டவே செய்யறது இல்லைங்க. மாடல் நல்ல டிசைனு, நல்ல ஒரு மாடலு. எல்லாரும் புது சிலையை விரிச்சு கட்டினாண்டா நான் பழைய சிலையை விரிச்சு கட்டுறேன். அப்படி ஒரு மாடலு. ஆனால் கெட்டவே மாட்டேன். நல்லா இருக்குல்ல? எடுத்துட்டு வந்த வரைக்கும் கட்டினதுன்னு தான் நினைக்கிறேன். அதோட சும்மாவே கிடக்கும். என்னென்னா சட்டை இல்லை, அதனால வரிசையா புது சேலை தான் எடுப்பீங்க. ஆமாம். இன்னும் பீரோலாம் தாங்காது. இந்த பீரோ இன்னும் 2வது பீரோ வாங்காது. அம்மா பீரை வாங்க தெரிஞ்சிடும். உங்களுக்கு சேலையே பத்திரும் போல இருக்குமா? உனக்கு காமரத்தில் பொங்குவ போ. உங்களுக்கு அவங்களுக்கு அந்த பீரை நிறைஞ்சிச்சுங்க. அவங்க 3 பேர்த்துக்கு அந்த பீரோ. ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த பீரோ? ஒரு ஆளுக்கு எத்தாம் பெரிய பீரோ. எங்களுக்கு 3 பேர்த்துக்குமே அத்தனையான பீரோ கொடுத்துட்டு 4 பேர். அப்பாவும் இருக்காரு, அப்பாவும் சேர்த்து. சீமா பார்க்கலாம் என்ன செய்ய? ஒரு பேண்ட் எடுப்பேன். ஒரு பேண்ட் எடுத்து அப்படியே பார்த்துக்கங்க, அதையே சட்டை மட்டும் விதவிதமாக எடுத்து வச்சுக்கிடுவேன். மாற்றி மாற்றி போடுற மாதிரி. அப்படித்தான் அஞ்சு வருங்க. நெசமாவே இதெல்லாம் கெட்டவே இல்லைங்க. அப்படியே இருக்குங்க. அதாவது இருடி போவோம். அதாவது ஏன் கட்டலைன்னு சொல்கிறேன் பாருங்களேன். நல்ல சூப்பரான சேலை, சூப்பர் கலரும் கூட. இதெல்லாம் இப்போதான் புதுசு மாடல் ஓட்டுறாரு. இதெல்லாம் எடுத்து 14 வருஷம் இருக்கும். இது ஏன் கட்டலைன்னா முன்ன மிங்கு சோப்பம்லங்க, அது கொஞ்சமாக வருது பார்த்துக்கோங்க. அதுக்காகவே கட்டாமையே ஒரு சின்னதாக 4 2 வந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. நல்லா முங்குசை வச்சா ஒரு 7 ஒரு 6ஆவது வரணும். அப்போத்தான் எனக்கு கனமாக மிங்கு சொந்தவங்க அப்பான்ட்டாரா இந்த வட்டாச்சும் அப்பா ஒரு விஷயமா வெளியில் போயிருந்தாரு. அதனால எனக்கு இது வைக்க மாட்டேன். நல்லா இருக்கு அந்த கலரு. இருந்தா இதெல்லாம் கெட்டவே இல்லை சிம்மாப்பா. இதெல்லாம் கெட்டதே இல்லை. எத்தனை வருஷம் இருக்கும்? 15 வருஷம் இருக்கும். தாராளமாக 15 வருஷம் இருக்கும். அப்படியே புதுசு மங்காம இருக்கு. இப்பத்தே வாங்கணும் வந்துச்சு. ஆர்டர் போட்டேன் மீஷோல. சும்மா இரண்டி மாட்டி விடுறாங்க. வந்துச்சு வாங்குவோம்னு சொன்னா உடனே ஆர்டர்ன்றா. ஆத்தாடி எதையுமே சொல்லி தப்பிக்க முடியாதுங்க. சீமா பாட்டை மாட்டி விடுறதுக்கு ஆள் எப்படி இருக்காளுங்க வருங்க. கேமரா ஆன்ல இருக்கும், பேசாம இருக்கிறது. இல்லாட்ட கிளம்பிடுவாரு. காசு ஒரு மேல இருக்கவா கிளம்புறியா ஆர்டர் போடுறியா? ஒரு அலங்காரத்துக்கு ஒரு சின்னதா ஒண்ணா வாங்கி வச்சதானே. புது வீடு கட்டி நாட்டில் கடனை கப்பு வாங்கி கூட அலங்காரம் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம அப்படியே தருவோம். ஏதோ ஒரு 100 ரூபா 50 ரூபாய்க்கு ஒரு பூச்செடி வாங்கக்கூடாதா ஆசைப்பட்டு. இது அடுத்த ராக்கரு. இதெல்லாம் கெட்டுவேன். இந்த சிலையெல்லாம் கெட்டியிருக்கேன், சும்மா சொல்லக்கூடாது. இதெல்லாம் கெட்டுவேன். இந்த சிலையும் கெட்டுவேன். இந்த சிலையெல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்துங்க. கட்டுறது நல்லா இருக்கும். 600 ரூபாய் விட்டதை நல்லா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் டவனைக்கு எடுத்தேன். டவனை முறையில் இந்த ஒரு காட்டன் இதுவும் கட்டுவேன் எப்பயாவது. இதெல்லாம் கட்டலை. இதை கட்டலை. இதை கட்டி பல வருஷம் ஆச்சு. பல வருஷத்துக்கு பல வருஷம் ஆச்சு இதெல்லாம் கட்டி. இந்த சிலை கட்டுவேன். இந்த சிலை அடிக்கு ஒரு தடவை கட்டுவேன். அடிக்கு ஒரு தடவை. நாளைக்கு உங்கள் அம்மாவுக்கு நினைவு நாளாம்லப்பா. ராசிரியத்தை சொன்னாங்க. நினைவு நாள் ஆளுக்கு 500 கொடுக்க சமைக்க அப்படின்ட்டாங்க. வாங்கிக்கிறவங்க 4 பிள்ளைகள் 4 கொடுத்தா போதும். அதில் சரி எல்லாருமே வந்து சாமி கூட வந்துருங்க அப்படின்னா சரி வந்துடுறேன். காசுன்னா காசு சாமி கும்பிட்றதுக்கு நம்ம இந்த சேலையெல்லாம் நான் கட்டவே மாட்டேங்க. இதெல்லாம் ஒரு நாளும் கட்டலை. அப்படியே கிடக்கு. உனக்கு எத்தனை செருப்புத்தேன் நான் வாங்கி தருவேன்? பிறந்த நாளைக்கு ஃபுல்லாக வாங்குறது. பிறந்த நாளைக்கு வாங்குறதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு முன்னக்கூடியே. அப்புறம் பூரம் பார்த்துக்கோங்க. பூனம் தேங்க போதும் இந்த கிளம்பிட்டோம் தான். இது பூரமே நான் கட்டுவேன். இந்த சேலையை பூரமே நான் கட்டுவேன். இதெல்லாம் கட்டினது இல்லைங்க. இருக்கு. இதெல்லாம் ஒரு கல்யாண நாளுக்கு வெச்சியுமே எடுத்துகிட்டு இருந்தார். எனக்கு சொல்லாமே எடுத்துகிட்டு இருந்தார். நல்லாவே இல்லை போங்க எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் கெட்டுனதுக்கப்புறம் 50 பேர் சூப்பராக இருக்குது. இதுக்கு என்ன
எல்லாருக்கும் டாப்ல இருக்குண்டா அப்படி டபுள் கலர். சீமாப்பா நல்லா செலக்ட். இதையும் கெட்ட வேண்டியது தானே வீடியோக்குன்னா. கெட்டுறதே இல்லை, சட்டை இல்லை, சட்டை கூட பத்தாம போச்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊரா இருக்கிறது ஊரா ஒல்லியா இருக்கேன், இப்போ இருக்கிறது ஊரம் குண்டாயிட்டேன். அதனால பார்த்துங்க பத்த மாட்டேங்குது. இங்கே புழுவுலேயே எத்தனை புழு உண்டு. இது நாத்தனா சிலைன்னு நாத்தனா எடுத்து போச்சு. இந்த எல்லாம் அன்னைக்கு கட்டியிருந்தேன். இதுக்கு ரொம்ப நாள் வருஷம் ஆச்சு. அன்னைக்கு தான் வீடியோக்காக அன்னைக்கு தான் கட்டியிருந்தேன். இது இது ஒரு காது குத்து. சிம்மப்பா சிம்மப்பா இருங்க, ஒரே ஒரு சேலையை மட்டும் சிம்மப்பாட்ட கேட்பா. எப்படுத்து சிம்மப்பா இதை எப்படுத்து. என்ன சிம்மா அப்படி சொல்றிய? நீங்க பெரிய ஞாபகம் சொல்லி ஏதோ கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கு. ஏதோ ஒன்று சொல்லி விடுங்க. நண்டுக்கு இருக்கிற அறிவோட அவங்களுக்கு இல்லை. இந்த சேலையெல்லாம் நான் கட்டவே இல்லைங்க. அப்படியே எதுக்கு எடுத்தேன்னே தெரியல. இது இப்போ எடுத்தேன். கீழே இருக்கிற ரேக்கை அடுக்க முடியாது. மானசா பூஜாவுக்கு கை வலிக்குதான். இதாக பிடிச்சி கேமராமேனுக்கு கை வலி வந்துருச்சு. அதனால கேமராமேன் கஷ்டப்படுத்தக்கூடாது. இதோட முடிச்சுக்கிறோம். இதோட முடிச்சுக்குவோம். அடுத்து இருக்கிற சேரிகளை பூரா அடுத்த டூரில் பார்க்குவோம். இன்னும் 2 ரேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 ரேக்கு மடிச்சிருக்கேன். இன்னும் 2 ரேக் இருக்குது. அந்த 2 ரேக் மட்டும் அது இது சிம்மாப்பா இது ஞாபகம் இருக்கா? சிம்மாப்பா இது இதே பண்ணு. இது வந்து என் தங்கச்சி கல்யாணத்துல கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்தாங்க. தங்கச்சி கல்யாணமா ஞாபகம் இல்லை. நண்டு வருதா? இல்ல இல்ல ஏன் அது க்ரீமு இது மூஞ்சில விடுற க்ரீமு. ஏன் உனக்கு இதெல்லாம் நான் கெட்டவே இல்லைங்க. இந்த சிலையில நான் கெட்டினதே இல்லைங்க. நல்ல சிலை. ஒரு தடவை கூட கட்டலை. புதுசாகவே இருக்கு. ஒரு டைம் கூட கட்டலை. மற்றதாச்சும் ஒரு டைமாவது கட்டிடுது. இருங்க தூக்கி வச்சுக்கிறேன். இதுக்கே கை வலிக்குது. சரியான வேலை இது. அப்புறம் பூனந்தேன். பூனை சிலை தான். இந்த கல் வச்ச சிலை. இந்த அதெல்லாம் கெட்டவே மாட்டேன். பூனந்தேன். இந்த சிலையெல்லாம் கட்டுவேன். இதையும் கட்டுவேன். இதுவும் கட்டியிருக்கேன். இதுவும் கட்டுவேன். இதையும் கட்டியிருக்கேன். தூக்கி வச்சுட்டுமா? இது ரொம்ப மயக்கமாக வருது. என்னன்னு தெரியல, அடிக்கடி மயக்கம் வருது போல. இது ஒரு சிலை, பட்டு சிலை தான். பட்டு சிலையை கெட்டவே மாட்டேன். இது ஒரு காட்டன் சிலை தான். சோர்வாயிடுச்சு கூட, ஒரு மாதிரியா இருக்கு. அடுத்து 2 ரேக்கையும் முதல் 2 ரேக்கையும் மடிச்சுட்டு இந்த 2 ரேக் இருக்கு. அதை நாளைக்கு மடிக்கிறேன். கை வலிக்குது, தூக்கி வைக்க முடியல. இதே நான் வச்சிருக்கிற சேலையை துணிமணியை மீதி 2 ரேக்கையும் அந்த பீரியடையும் நான் தான் கட்டேன். ஏங்க இப்போ என்ன பாப்பாவுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்தா? அதுக்கு என்ன ஒரு 1000 நல்லா உள்ள நல்லா மூடலாம். கீக்கை நல்லா மூடு. 1000 rupees. எவ்வளோ? 1000 ரூபாய் 1200 உள்ளங்க. 1500க்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறது? அப்பன்னா நானே எடுத்துக்கிறேன். ஆட முருகா, 1500 தான் சொல்லுவாங்க. அதே அதிகம் தான் நீ சொல்றது. ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க முடியும் எனக்கு. இந்த நைட்டி இல்லை சின்னப்பா, எல்லாம் பழைய நைட்டில் போச்சு. மாவு பிணைஞ்சு மாவில் சமசா மாவு பிணைஞ்சு ஒட்டியே பாதி பழசா போச்சு. ஏப்போ இதில் தண்ணி இருக்கு சர்மா குட்டி. அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு. என்னண்டோ அப்படியே போச்சு. இன்னும் 2 நைட்டி எடுத்துக்கோங்க. 2 நைட்டி எடுத்துக்கவா? அப்புறம் 2 நைட்டி போட ஒரு சேலை. பூஜாவுக்கு செலுத்து வேணுமா? அந்த வச்சான் அந்த இதில் ஆடுகள் பிடிச்சி கொடுத்தேன். ஐயோ இன்னைக்கே இல்லை, பிடிச்சிட்டாங்க. வச்சிருக்காங்க. சரி ஏங்க இந்த அப்பாவை கட்டுறது. ஏங்க எங்கள் வீட்டுக்காரர் நல்லா என்ன இது முகம்லாம் சேவிங் பண்ணி ஆள் ரெடியாக இருக்காரு. நல்லா இருக்காருன்னு பார்த்துருங்க. நல்லா கட்டு. அப்போ ஜூம் பண்ணி கட்டு. கிளார் அடிக்காம நேரம் நில்லுங்க மாப்பிளா. சின்ன மாப்பிள சேவிங் பண்ணி இப்போ இதாகிட்டாருங்க. நல்லா இருக்காரான்னு சொல்லுங்க. என் சிம்மா
அலைச்சுமா வழக்கமுடா மாப்பிள்ளையா வணக்கம்டா மாப்பிள்ள மதுரையில இருந்து சொல்ல வரையா வணக்கம்டா மாப்பிள்ளையா பத்தியலாங்க நண்டுக்கு ரொம்ப ரொம்ப எப்பத்தாலும் இருக்குங்க எதத்தாலம் பண்றது கிண்டல் அடிக்கிறது அனைத்துமே இருக்கு என்ன செய்யுது சரி லைக்கை போடுங்க நாங்கள் போய் துணிமணி என்ன போய் எடுத்துட்டு வரோம் போயிட்டு வரவா லைக்கை போடுங்க நண்டுக்கு போய் பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்கிறோம் இது